ஹாய் ஹலோ வணக்கம் மிஸ்டர் லோக்கல்ல உங்க எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கும் நிகழ்ச்சி வேற லெவலாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு 6 மணிக்கெல்லாம் காத்துட்டு இருக்கீங்க. என்ன கேள்வின்னு தெரிஞ்சிருக்கு ஆரம்ப காத்துட்டு இருக்கீங்க. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். என்னதை பற்றி பேச போகிறோன்றது ஆர்வம் உங்கள் முகத்திலேயே தெரியுது. தெரியுதுன்றீங்களே எப்படின்னு சொன்னால், நம்ம நிகழ்ச்சி வந்து தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும்போது நிறைய பேர் பார்க்கும்போது பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறீங்க. பட் அப்படி இருந்தாலும் கேள்வி என்னன்னு சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? நம்ம வாழ்க்கையில் வந்து திடீர்னு ஒருத்தவங்க எங்கேயாவது இருந்து வருவாங்க. அது நண்பர்களாக இருக்கலாம், இல்லை உங்க கூட வேலை செய்கிற ஒருத்தராக இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களுடைய காதலனாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம் சார். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த நிகழ்ச்சி எனக்கு தெரிஞ்ச ஜூன் 10ஆம் தேதி ஒளிபரப்பாகுது. இந்த ஜூனு இந்த டைமிங் வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் வந்து போன காலகட்டங்கள் இல்லையா? அப்போ யோசித்தேன், இதையே ஒரு கண்டென்ட்டாக எடுத்து செய்யலாமே அப்படின்ட்டு. உங்கள் வாழ்க்கையில் அப்படி வந்து போனவங்களா இருக்கலாம், இன்னும் இருக்கிறவங்களா இருக்கலாம். அப்படி இருந்தவங்க நல்லதும் பண்ணியிருக்கலாம், கெட்டதும் பண்ணியிருக்கலாம். அப்படி யாரை நீங்கள் இன்னும் மறக்காமல் இருக்கீங்க? என் ஃப்ரெண்டு இப்படி ஒருத்தன் வந்தேன் இடையில, என் வாழ்க்கையில் இன்னும் அவனை ஞாபகம் இருக்குது. இப்படி ஒருத்தவங்க வந்தாங்க, இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு யாரை சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ வாங்க நிகழ்ச்சி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் கொஞ்சம் முக்கியமாக இருந்திருப்பாங்க. எங்கள் கணவன்னு சொல்லலாம். கணவன் அவர் வாழ்க்கையில் இடையில வந்து லவ் மேரேஜா நீங்கள்? சரி, ஓகே. எந்த வயசுல வந்தார் உங்க வாழ்க்கையில? அவர் 15 வயசுல வந்துட்டார். 15 வயசுல. ஓகே. இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு? இப்போ 54. 54னா கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷம் கிட்ட அவரோட டிராவல் பண்ணியிருக்கிறீங்க. சரி சரி, சொல்லுங்க. இப்போ அவரு எப்படி ஃபீல் பண்ணுவார்? உங்களை சந்திச்சதுல சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாரா, ஐயோ இவங்களை பார்த்துட்டோமேன்னு கவலையா ஃபீல் பண்ணுவாரா? இல்லை, சந்தோஷமாக தான் இருக்கிறாரு. ரொம்ப விருப்பம் அவர். சரி, ரொம்ப நன்றி அம்மா. சரியா பாயா திடீர்னு பிடிச்சிடாங்க, பயமா இருக்கு. சரி. ஸோ பார்த்தீங்களா, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஜென்ரேஷனுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ வந்து இடையில தாங்க வந்தார். அவர் வருவாருன்னெலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் வந்தார். இப்போ வந்து கிட்டத்தட்ட நாங்கள் 40-45 நான் கணக்கில் வீக்கு அப்படி வச்சுப்போம் 40-45 வருஷமாக ட்ராவல் பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு. கேமராமேன் யோசிக்கிறான், இதோ தீன் அப்படின்ட்டு. ஏன்னா அவன் என்னோட கணக்கில் வீக்கு. அதனால் அதை பற்றி பேசி வேலை இல்லை, போகலாம். இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் அவனுக்கு புரியல. මගේ ජීවිතේ ඇවිල්ලා ආපහු ගිය කෙනෙක් ගැන දහන්න. නෑ, ආපහු ගිය කෙනෙක් වුණත් පුළුවන්. තාම ඉන්න කෙනෙක් වුණත් තාම ඉන්න කෙනෙක් ඉන්නවා. ඉතින් එයා තමයි මගේ වයිෆ්. wife. love marriage. යා අවුරුදු කීයද? අවුරුදු 5යි. අවුරුදු 5ක් යාළුලා හිටියා. අවුරුදු එකමාරකින් විතර පස්සේ තමයි ආව දැක්කේ. කියන්නේ අපි කතා බහ කරේ ෆෝන් එකෙන් දැක්කේ මම අවුරුදු එකමාරකට පස්සේ. දැන් අවුරුදු කීයක් යනවද ඔයගොල්ලෝ? මැරේජ් එක වෙලා නම් දැන් මාස 4ක් විතර වගේ. කොච්චර කාලයකට දන්නවද යාව? අවුරුදු 5ක්. අවුරුදු 5කට වැඩි දැක්කෝ. ஹரி, தேங்க்யூ. හරි. ஸோ கிட்டத்தட்ட 5 வருஷமாக அவரோட ஒய்ஃபை தெரியுமா. அவங்களாம் இடையில மீட் பண்ணவங்க தான். ஆனால் வந்து இப்போ என்னோட ஒய்ஃபைவாக ஆகிட்டாங்க. இப்போ எவ்வளோ முக்கியமானவங்களாக இருப்பாங்க நான் தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ வந்து ரொம்ப நாளாக அவங்க நேரில் பார்க்காம அப்புறம் பார்த்துருக்காங்க. நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அதே மாதிரி ரொம்ப நாளாக இருந்து அப்புறம் தான் பார்த்து அப்படியே வந்து சரி ஓகே அவர் நல்லா இருக்காரு, நீ நல்லா இருந்துட்டு போடா பார்ப்பலாம். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. එහෙම නෑ. දැනට හමු වෙලා නෑ. දැනට හම්බ වෙලා නෑ. හරි, එහෙම කෙනෙක් වෙනවා නම් එයාට මොනවද කියන්න නැත්නම්? අවංක නොවන කෙනෙක්ද? ඒ කෙනාගෙන් ඉතින් ඈත් වෙන එක තමයි හොඳම වැඩේ. නෑ, අවංක නොවන කෙනෙක් නෙමෙයි. ඔයාගේ ජීවිතේට ඇවිල්ලා කවුරු ඉන්නව ඇතිනේ. යාළුවෙක් හරි වෙන කවුරු හරි භාගයෙන් ඇවිල්ලා එහෙම අමතක නොවන කෙනෙක්. මතක නොවන කෙනෙක්. යාළුවෝ ඉන්නවා අමතක නොවන අය. අම්මයි තාත්තයි ඉතින් කොහොමත් ඉන්නවනේ හැමෝටම. ඒ අය ඉතින් හැමදාම ළඟින් තියාගන්න තමයි උත්සාහ කරන්නේ. சரி, தேங்க்யூ. ஸோ வந்து அவங்க சொன்னாங்க வந்து இப்படி ஒருத்தவங்க இருக்காங்க, அப்படி இருக்கவங்கள வந்து லைஃப்லாம் கூட வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணப்பெண் தோழிகளை வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலை, அவங்களோட பேச கிடைக்கல. சரி ஓகே, பரவாயில்ல. மணப்பெண் தோழிகள் හොඳ හොඳ කරලා තියෙන්නේ මං වැඩ කරපු ගෙදරක. නරක? එහෙම කියන්න බෑනේ. ගොඩක් අය ඉන්න. ඔව්.
ஸோ நல்லது பண்ணாங்க வந்து நான் வேலை செஞ்ச இடத்துல இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப நல்லது பண்ணியிருக்காங்க. இடையில என் வாழ்க்கையில் வந்தாலும் கெட்டது ஒருத்தர் 2 பேர்னா சொல்லலாம். ஒரே இருக்கே அப்படின்னு இருக்காங்க. சரி ஓகே. உள்ள என்ன நிறைய இருக்குது. විගාඩ පුතා තමයි පුතාද? පුතාල දෙන්න පුතාලා දෙන්න. ඒගොල්ලන්ට ගොඩක් ආදරද? අනිවාර්යෙන්ම වයිෆ්ට වඩා? සමහර විට ඔව්. හරි ඒ මේ වයිෆ්ට වඩා පුතාලට ආදරය? මොකද දැන් අපේ කාලේ දැන් මගේ වයිෆ්ගෙත් කාලේ ඉවරයි යාගෙත් කාලේ ඉවරයි. අපි දැන් ඊගාට තියෙන්නේ ඒගොල්ලන්ගේ අනාගතේ නේ. ඒගොල්ලෝ ගැන තමයි අපි කොයිලයිත් බලාපොරොත්තුෙන් ඉන්නේ ඉතින්. ඒකයි හිතේ තියෙන්නේ කටේ තියෙන්නේ ඔක්කොම ඉතින් ඒක ඇත්ත කතාව ඒකයි. ஸோ வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருந்தார். அவர் வந்து இந்த வாழ்க்கையில் பாதியில் வந்தவங்க அப்படின்னு சொன்னால் வந்து என்னுடைய மகன்கள் 2 பேரும் தான். ஆனால் அவங்க பாதியில் வந்ததாலும் என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னோடய ஒய்ஃபை விட எனக்கு அவங்கள பிடிக்கும் அப்படின்றதுக்கு காரணம் வந்து என்னென்னா வந்து ஒய்ஃபோட நான் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிட்டேன். பட் எங்கள் மகனங்களோட நான் இருக்கிற அந்த காலம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப க்யூட்டான ஒரு விஷயம். அவர் பார்க்குறதுக்கு ஒரு பழைய போலீஸ் ட்ரெயினி மாதிரி இருந்தாலும் ரொம்ப க்யூட்டாகவே பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த குறுக்க ஒரு அக்கா வரும்போது நான் பார்த்தேன் இல்லை, தப்பாக எடுத்துக்கக்கூடாது, அவங்க குறுக்க போயிடுவாங்களோன்ற ஒரு பயத்தில் பார்த்தேன். என்னென்னலாம் யோசிக்க வேண்டியிருக்கு பாருங்க. வாங்க போகலாம். இவருக்கு சித்தா தெரியும், இவருக்கு சித்தும் தெரியும், ஜனங்களின் நாடியும் தெரியும், மனங்களில் கோடியும் தெரியும். சகல கலா டாக்டர் මගදී ඇවිල්ලා ඔව්. ආවමද බල්ලව. බල්ලවද? ආ. ஓகே. කොච්චර කාලෙන්ද ඉන්නවද? එයා දැන් නෑ කලින් හිටියා. කොච්චර කාලෙ හිටියද? අවුරුදු 8ක්. අවුරුදු 4ක්. 8ක්. 8ක්. තාම මතක තියෙනවා. ඔව්. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய பப்பி நாய்க்குட்டி கிட்டத்தட்ட 8 வருஷம் அவங்களோட இருந்த நாய்க்குட்டி தான் அவங்க இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பொண்ணுங்களுக்கு நாய்க்குட்டின்னா ரொம்ப பிடிக்குது. நம்ம முதல்ல கெட்டப் மாத்திரம் வச்சான். என்கிட்ட இல்லாத அப்படி அந்த நாய்ட்டு என்ன இருக்கு? ஸோ அந்த நாயை கரெக்ட் பண்ணா එහෙම ඉන්න. கவுது යාලේ. ஏய் தாம අමතක තියාගෙන. ජීවිතේ සමහර සිදුවීම් තියෙනවා අපි හැමෝගෙම ජීවිතවලට බලපානවා. මම හිතන්නේ යාළුවෝ කියන්නේ අපේ ජීවිතේට ලොකු බලපෑමක් කරන්න පුළුවන් අය. ඉතින් එයාලා කවදාවත් අපේ ජීවිතෙන් අමතක වෙන්නේ தேங்க்யூ. ஸோ வந்து அவங்க சூப்பராக க்யூட்டாக ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஸோ வந்து முதல்ல சொன்னாங்க, நான் சொன்னது அப்படிலாம் யாரும் இல்லை அப்படின்ட்டு. இல்லை, நான் யாரை வேணாலும் இருக்கல, நீங்கள் குறிப்பிட்ட ஒரு செக்டருக்குள்ளே யோசிக்காதீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க வந்து நண்பர்கள் வாழ்க்கையில் வந்து சில நல்ல தாக்கங்களையும் சரி கெட்ட தாக்கங்களையும் சரி ஏற்படுத்துவாங்க. அப்படி என்னால் நண்பர்களுக்குள்ள வந்து நிறைய நல்ல தாக்கங்கள் நண்பர்களால் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிருந்துருக்காங்க. நல்லா இருக்கு, பார்ப்பலாம். தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், உயிருடன் கலந்து விட்டேன். ரொம்ப குஷியோ? லவ் ஓகே ஆயிடுச்சுல? உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம என்னத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லார் வாழ்க்கையிலுமே இடையில ஒரு சிலவங்க வருவாங்க, மோசமான மெமரிஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க, இல்லை மோசமான மெமரிஸோடு நம்ம கூட இருப்பாங்க. சிலர் வந்து நல்ல மெமரிஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க, இல்லை நல்ல மெமரிஸோட கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து நல்ல மெமரிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு கெட்ட மெமரிஸ் பயங்கரமாக கொடுத்தாலும் நமக்கு நல்ல மெமரிஸ்க்காக வந்து அதோட ஸ்டிக் ஆன் ஆகி இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. அதே மாதிரி தான் சின்னதாக ஒரு கெட்ட மெமரி கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக வந்து அவங்க கொடுத்த நல்ல மெமரிஸ் எல்லாம் இல்லைன்னு ஆகிறது. இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து வாழ்க்கையில் சிலர் வந்து இடையில வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. சில கேமியோஸ் வந்து வாழ்க்கையில் அவசியம் தான். இப்போ என்ன தான் படம் சூப்பராக இருந்தாலும் சில கேமியோ வரும்போது ஐ மூமெண்ட்டுக்கு போகிறோம்ல, அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் சினிமா மாதிரி தான். ஸோ வந்து நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காம, உங்கள் கதையில் ஹீரோயின் யார்? நீங்கள். உங்கள் கதையில் ஹீரோ யார்? நீங்கள். ஸோ வந்து ஹீரோவும் ஹீரோயின் கரெக்டாக இருக்கிற வரைக்கும் கதை ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்கும். ஸோ வந்து ரொம்ப யோசிச்சு எந்த விஷயத்தையும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த எபிசோடே. பாப்பா இன்னும் நிறைய பேர் நிறைய விதங்கள் சொல்லுவாங்க, பார்த்துட்டு வந்துடலாம். அப்படியே நீங்கள் அந்த பக்கம் போங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டாவது போலாம்ண்ணா. අමතක නොවෙන කියන්නේ මට දැන් ඉන්න කෙනා තමයි මගේ ජීවිතේ අමතක නොවෙන කෙනා. பாய் ஃப்ரெண்ட். अरे ये කියන්නේ එයා මාව තේරුම් අරන් ඉන්න විදිය මං යාට ආදරෙයි. මට ආදරෙයි. යාගේ තේරුම් ගැනීම ඒකත් එක්ක
தேங்க்யூ. ஸோ வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ அவங்க லைஃப்பில் இருக்க அவங்களுடைய வந்து பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றதெல்லாம் கேட்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. கடைசியது அப்படியே இருந்துட்டா சந்தோஷம் தான். ஊர்ல உள்ள மாடெல்லாம் ஒண்ணு சேர்த்து வைக்கிறே தம்பி, உனக்கு ஒரு கல்யாணம் காட்சி நடக்கலையே தம்பி. அவருக்கு அப்படி யாரையுமே ஞாபகமே இல்லை அப்படின்ட்டாரு. பரவாயில்ல, தேங்க்யூ. மறந்துட்டேன். එහෙම කෙනෙක් නෑ ඉතින්. කවුරුත් මෙයාට මතක එන්නේ කලින් හම් වෙලා තියෙනවා ඉතින් මතක. මොනවද තියෙන මතකේ? කතා බහ කරපු ඒවා, කියපු කරපු ඒවා ඒවා තමයි. சரி, ஸ்துதி, தேங்க்யூ. ஸோ அவங்க சொன்னாங்கல்ல அப்படி ஒருத்தவங்க இருந்தாங்க, பட் வந்து அவங்களை பற்றி ஞாபகங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. பட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பெருசாக ஒன்றும் யோசிச்சு போட்டு அலட்டிக்காமல் அப்படியே பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக போங்க. ஸோ வந்து பிரியாணியில் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வாழ்க்கையும் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது உங்கள் மைண்டில் இருக்குது. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. நமக்கு பிரியாணியை வச்சு தான் கருத்து சொல்ல முடியும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. අපේ ෆිල්ඩ් එකේ යාළුවෝ තමයි அது. ඒකෙන් කාවදයට ගොඩක්ම මෙමරිස් තියෙනවා. එහෙම ඉතින් එක්කෙනෙක් කියලා නෑ. ඔක්කොමලා ගොඩක් කට්ටිය හොඳයි යාළුවෝ තමයි ඉන්නේ. ඔයාගෙන ඒගොල්ලෝ කියයිද? ஓகே. அது தேங்க்யூ. சரி வந்து அவர் சொல்லியிருக்காரு அவர் கூட ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க தான் அப்படின்ட்டு. ஒருத்தனை குறிப்பிட்டு சொல்கிறதுக்குலாம் அவங்க எல்லாருமே எனக்கு நிறைய நல்ல மெமரிஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரை பற்றி அப்படி சொல்லுவாங்களான்னு கேட்டேன். நம்ம தான் இந்த மாதிரி இடக்கு முடக்கா கேள்வி கேட்போமே. அவர் இல்லை என்னையும் நல்லா தான் சொல்லுவாங்கன்னு இருக்காரு. தெரில, பார்க்கலாம். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. මගේ යාළුවෙකුත් හිටියා. එයා මේ ළඟදී බයික් ඇක්සිඩන්ට් එකලා නැති වුණා. එයා තමයි ඉතින් එහෙමද. தேங்க்யூ. හරි ගොඩක්. அவர் சொல்லியிருந்தார் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய நண்பர் ஒருத்தவர் வந்து இடையில அப்படி வந்து ஒரு விபத்தில் இறந்துட்டாரு. அவர் தான் மிஸ் பண்ணுறேன் இருக்காரு. என்னப்பா ஏன் எமோஷன் ஆயிட்டே? ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்றத தாண்டி நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும், யோசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எதுக்கு வாழ்க்கையில் திடீர்னு இடையில வந்தவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுடைய ஃப்ரெண்டு, உங்களுடைய எக்ஸு, உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய கூட வேலை செய்கிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நெய்பர்ஸ் எல்லாருமே உங்கள் வாழ்க்கையில் பாதியில் வந்தவங்க தான். அதில் ரொம்ப முக்கியமாக யாரோ ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க, இல்லாட்டி இருப்பாங்க. அதாவது வந்தவங்க போயிருப்பாங்க, ஆனால் கடைசி இறுதி கூடவே இருக்கிறவங்களா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கவங்க நல்லது மெமரிஸ், கெட்ட மெமரிஸ் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. அவங்கள கொஞ்சம் ரீகால் பண்ணலாமே அப்படின்றதுக்காக. இதை ரீகால் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜூன் 10ஆம் தேதி அந்த சீரீஸ் டைமில் நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய நண்பர்கள் முக்கியமானவங்களாம் வந்திருந்திருக்காங்க. அதனால ஓகே நம்ம ஓகே எப்படி இருக்குன்னா மக்களுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் ரிலேட் ஆகலன்றதுக்காக தான் கேட்டோம். இல்லைனா வந்து இன்னைக்கு பௌர்ணமி நாள் இல்லையா, பௌர்ணமின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருந்துருக்கலாம். பௌர்ணமின்னு கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கு கூட நமக்கு பின்னாடி நிறைய ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அதை நம்ம தவிர்த்துரும். என்ன சின்ன குழந்தைங்களாம் பார்க்குறீங்கல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கையில் மறுபடியும் ஒரு வேறு லெவல் கண்டென்ட்டோட வருவேன்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையில் கிளம்புறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது அன்று மீண்டும் நான் உங்கள் தேவகர். ஸோ டாட்டா கேமராமேன் சல்மானுடன் பை பாய்.